ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் அன்பு தெய்வம் ரட்சகருமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனுடைய ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நாளிலே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பக்கம் 304. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படி கிட்ட வந்து வாசி ஜெனிட்டா கேக்குதா பிரதர்? சொல்லுங்க பிரதர், எனக்கு நீங்க பேசுறதே கேட்கல. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பக்கம் 304. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கட பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய கல்லெடுத்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு சிங்காசனத்தை நிலைத்திருந்தன. இவைகளை விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. சரி, முதலாம் உடன்படிக்கை வேதம் சொல்லுகிறது என்னவென்றால் பூமிக்குரிய ஒரு காரியம். முதலாம் உடன்படிக்கை அங்கே என்ன பார்க்கிறோம்? கூடாரம், கூடாரத்துல குத்துவிளக்கு, மேஜை, தேவ சமூக தப்பங்கள் இருந்தன. 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்துல அதுதான் முக்கியம். பொன்னால் செய்த தூப கலசம், முழுவதும் பொற்கடு உடன்படிக்கை பெட்டி, மன்னா, அதுல தலித்த கோல், ஆரோனுடைய கோல், உடன்படிக்கை கற்பலைகள். இதுல அங்க முக்கியமா இந்த கூடாரத்தின் மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா டைமென்ஷன், நீளம் அகலம் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஏற்கனவே சொன்ன ஒரு நாளைக்கு இதை எடுக்கணும்ட்டு என்ன எடுக்கல. எனக்கு இந்த போர்டில் இப்ப எழுதி போடுறதுக்கு ஒரு ஹெல்ப் கேட்டுதான் யாரும் கிடைக்கிறது இல்லை. ஹெல்ப்புக்கு அது ஒரு அருமையான ஸ்டடி. அது சரி, அது இன்னொரு நாள் பார்ப்போம். அந்த அந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா அதுல சென்டர்ல இருக்கிறது தான் மகாபரிசுத்த ஸ்தலம். நீங்க இந்த கூடாரத்தை அவங்க எடுத்துன்னு போறப்பவே என்ன முதல்ல பார்க்கணும்? என்ன கூடாரம் எடுத்துன்னு போறப்ப முதல்ல யார் போவாங்க? பாளையம் துதி செலுத்துறாங்க. எந்த கோத்திரம் இது போறப்ப? யூதா கோத்திரம். எடுங்க. என்ன ஆகமோ
ரெண்டாவது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. என்ன ஆகணும்? 2வது அதிகாரம் 3வது வசனம். யூதாவின் பாளையத்து கொடியினுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். 367 சரி, இப்ப இப்படி போறப்ப நடுவுல தான் அது கூட இருக்கும். இந்த மகா பரிசுத்த தலம்ன்றது டைமென்ஷன் சென்டர்ல இருக்கிறது, ரொம்ப முக்கியமான இடம். இப்ப இந்த மகா பரிசுத்த தலத்துல முக்கியமானது என்னது? தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி தான். சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி அது என்ன விசேஷம் பார்க்க போறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியில என்னென்ன இருக்கு? மன்னா வச்ச பொற்பாத்திரம். மோசே சொல்றாரு, எடுத்து வைன்ட்டு. என்ன சொல்றாரு? யாத்திரா 16வது அதிகாரத்தை சொல்றாரு, அப்படியே எடுத்து வைன்னு சொல்றாரு. அப்போ மன்னா, ஆரோனுடைய உடன்படிக்கை கற்பலகைகள், இந்த 3 உள்ள இருக்குது. சரி, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல என்ன இருக்கு? சமூக தர்மங்கள். சமூக தர்மங்கள் அங்க கிடையாது. கேருமீன்கள், அது மேல கேருமீன் இருக்கும். கேருமீன்கள் ஒன்றை ஒன்று அந்த சட்டையை விரிச்சு அதை நோக்கி இருக்கும். சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி அதோடைய மகத்துவம் எப்படி தேவன் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்திருக்காங்க பாக்குறப்ப, உடன்படிக்கை பெட்டி முதல்ல எங்க பாக்குறோம்? அது எப்படி சொல்றாருன்னா 25 அதிகாரம், யாத்ரா 25 அதிகாரம். 10-16 பக்கம் 101. 10வது வசனம். 25 அதிகாரம் எல்லாம் எடுத்துறீங்களா? 10ல இருந்து வாசிங்க. பக்கம் 101. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2½ முழமும், அதன் அகலம் 1½ முழமும், அதன் உயரம் 1½ முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி, அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி, அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு, ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறு பக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து, சீத்திம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி, அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். இந்த உடன்படிக்கை பெட்டியோட விசேஷம் என்ன? உடன்படிக்கை பெட்டியோட விசேஷம் அதோட விசேஷம் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறதுனால தான் அதுக்கு விசேஷம். என்ன விசேஷம் அங்க? எண்ணாகும் 7வது அதிகாரம் 89வது வசனம் பாருங்க, கடைசி வசனம். பக்கம் 179. மோசே தேவனோடே பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பிரவேசிக்கும் போது
தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவே இருந்ததாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். அப்ப உடன்படிக்கை பெட்டியோட முக்கியம் என்ன? தேவன் பேசுறது. தேவன் பேசுற இடம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதை பாருங்க, அதான் சென்டர். மகாபரிசுத்த தலம், அதுல அதுதான் முக்கியமான இடம். அங்க இருந்து பேசுறாரு. சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தேவன் என்ன செய்யறாரு? பாளையம் யோசுவா மூணாவது எடுங்க. யோசுவா 3ஆவது எடுங்க. 3ஆவதுல பாருங்க. 271. Book of Joshua, chapter 3, verses 3 onwards, for the benefit of each sister. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய யாவே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நேரம் 13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ளவராகி யாவே தேவனின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு துளியிலாக நிற்கும் என்றான். இப்ப யோர்தானை கடக்கிறதுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி அங்க முக்கியமா இருக்கிறார். 80ஆம் சங்கீதம் நினைக்கிற பாருங்க. 80ஆம் சங்கீதம் முதல் வசனம் பாரு. இஸ்ராயேல் மேய்ப்பர் 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பக்கம் 721. சாட்சி விளங்கும்படி சோசானி எடூத் என்னும் வாத்தியத்தில் வாசித்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதம். இஸ்ராயேலரின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிக்கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்படி கேருபீன்கள் மத்தியில் வாசம். அந்த கேருபீன் எங்க இருக்குது? உடன்படிக்கை மேல இருக்கு. அப்ப அங்கதான் வாசம் பண்றாரு, அங்கதான் பேசுறாரு. இன்னொன்னு அதுக்கு இன்னொன்னு 138ஆம் சங்கீதம் எடுங்க. அங்க இன்னும் ரொம்ப நாளா இருக்கு. 138ஆம் சங்கீதம் பக்கம் 756. 132 8. பக்கம் 754. அவன், நான் யாவே தேவனுக்கு ஒரு இடம். 32 அதிகாரம் 8வது வசனம். சரி. யாவே தேவனே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அப்பா அது என்ன சொல்றாங்க? தேவனுடைய வல்லமை அங்கே விளங்குகிறது. யாவே தேவனே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன். தேவனுடைய வல்லமை எங்க விளங்கு? அந்த பெட்டியில தான் விளங்குறது. வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். வசனம் குறிச்சு வச்சுக்க, ரொம்ப முக்கியமான வசனம். நான் பார்க்க போறோம் அதுல. சரி, என்ன ஆகும்? பத்தாம் அதிகாரம் 33 பாருங்க. பக்கம் 182.
அவர்கள் யாவே தேவனுடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் யாவே தேவனின் உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது யாவே தேவனுடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, யாவே தேவனே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும் போது யாவே தேவனே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ராயலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த 4 வசனங்கள்ல? தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் அவங்களுக்கு முன்னாடி இருந்தது. வேற யாரா சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தேவன் எல்லாத்தையும் வழி நடத்துறார். உடன்படிக்கை இல்லாம அவங்களுக்கு இணைப்பாறு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தேவன் தான் உடன்படிக்கை இல்லாம அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்ஷன் பிரதர் அவங்க போட்டுக்கல. கரெக்ட். உடன்படிக்கை பெட்டி நான் கேக்குறது பெட்டி மூலமா அவர் வழி நடத்துறாரு. அதான் பிரதர், அந்த உடன்படிக்கை பெட்டி கூட இருக்க அவங்களுக்கு எல்லா இதுவும் வெற்றியும் கிடைக்குது. அது இல்லாட்டினா முன்ன செல்லும் பிரதர், அவர்களுக்கு முன்னதாக போகும். இந்த 4 இடத்துல பாத்தீங்கன்னா இதையும் 132 8 நிறைய பார்க்க போறோம்ல. இப்போ 3 நாள் பிரயாணத்திலும் உடன்படிக்கை பெட்டி அவளுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவளுக்கு முன் சென்றது. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க கொண்டு போறது? இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு, கானானுக்கு போறதுக்கு தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொடுக்குறாங்க. புரியுதா? இளைப்பாறும் ஸ்தலம் அதுதானே. ஆமா. அப்ப அதுக்கு போறதுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் பயன்படுத்துறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்படும் போது என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. அப்போ என்ன ஆகுது? அங்கே யாவேதனுடைய மேகம் பகலிலே அவள் மேல் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி போறப்ப அது மேல என்ன? யாவேதனுடைய மேகம் தங்குகிறது. பெட்டியானது புறப்படும் போது மேகமே மேகமேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ பாடுறாங்கல்ல, மேகமே வெண்மேகமே வெண்மேகமே, ஏன்னா யாவேதேவனே எழுந்தருளும் சொல்லி தங்கும் போது யாவேதேவனா திரும்ப வாங்க. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இவங்களை வனாந்தரத்துல வழி நடத்துகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இவர்களுக்கு எதிராக வருகிற சத்துருவுக்கு இவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு யோர்தானை கடக்கிறப்ப யோசுவா போயிடுங்க. யோசுவா புஸ்தகம் யோர்தானை கடக்கிறப்ப அங்கே உடன்படிக்கை பெட்டி. பிறகு எரிகோவுக்கு பாருங்க என்ன பண்ணாங்க? 7ஆம் நாள் மதில் உடைந்து சுற்றி வருவாங்க 6 நாள். அப்ப எல்லா இடத்துலயும் தேவன் உடன்படிக்கை பெட்டியை வச்சுதான் எல்லாத்தையும் செய்யறாரு. நல்லதை புரிஞ்சுங்க. சரியா? சரி. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிய என்ன அருமையான ஒரு உடன்படிக்கை பெட்டி பாருங்க. நேரம் எல்லாரும் சாமுவேலுக்கு வாங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் பாருங்க. 10 பக்கம் 344. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ராயேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ராயேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். யாவே தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். அப்ப இவங்களை பாதுகாத்து அந்த போய் சேர்ந்த அந்த இடத்துல என்ன ஆனதுங்க?
இந்த பாதுகாப்பு இவங்களை விட்டு போயிடுச்சு, அந்நியர்கள் கையில போயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டிய அந்நியர் பிடிச்சுன்னு போறதுக்கு தேவன் ரொம்ப கொடுத்துடுறாரு. ஆனா அங்க போய் அந்த பெட்டி என்ன செய்து பாருங்க. 5 அதிகாரம் எடுங்க. ஒண்ணுல வாசிங்க. பக்கம் 345. பெலிஸ்தர் யாவீதேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் யாவீதேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் யாவீதேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்ப விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் யாவீதேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்ப விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. இப்போ அங்க என்னெல்லாம் நடக்குது? அதை எடுத்துட்டு போயிட்டு அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா அது போய் என்ன பண்ணுது? அந்நியர்கள் மேல, அந்த தேவர்கள் மேல நீதி செலுத்துறது. புரியுதா? அந்த தேவர்கள் அது தலை உடைச்சு எல்லாம் பண்றாப்புல. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அங்கே 6ஆம் அதிகாரம் படிங்க. அஞ்சுல என்ன வருது? 11ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 345. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ராயேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் தாவு மும்முரமாயிருந்தது. யாவீதேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. இப்ப 6ஆம் பாருங்க. 6ஆம் முன்பகுதி. யாவீதேவனுடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 6வது வசனம் 6ஆம் வசனம் முன்பகுதி. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு யாவீதேவனுடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அப்ப இங்க என்ன கை பாரமா இருந்ததுன்னா 11ஆம் வசனத்துல எப்படி தேவனுடைய கை மகா பாரமா இருந்தது. இதனால என்ன பண்றாங்க? அவங்க திருப்பி அனுப்புறாங்க, பெட்டியை திருப்பி அனுப்புறாங்க. அந்த இதெல்லாம் செஞ்சு செஞ்சு அனுப்பும். அது என்னன்னு சொல்றாங்க? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 346. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கு ஒரே வாதை உண்டானபடியால் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சொரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். போறோம் பாருங்க. வார்த்தை பெறாத அந்நிய ஜனங்கள் கூட காணிக்க செலுத்துறாங்க. ஆனா நம்ம ஜனங்க காணிக்க செலுத்துறோமோ? செலுத்தது கிடையாது. நம்ம மத்த எல்லா செலவும் பண்ணுவோம். தேவ காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? காணிக்க கொடுக்குறோமா? கொடுக்குறீங்களா? யார் யாரெல்லாம் கொடுக்குறேன்? வார்த்தை, அவருக்கு வார்த்தை படிக்கிறது தானே பிரதர். அவருக்கு வார்த்தை மாத்திரம் அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்துறது. தேவ காரியங்களை கொடுக்க வேண்டாமா? கண்டிப்பா. அவங்க எப்படி கொடுப்பாங்க?
என்ன சிஸ்டர்? அவர் காணிக்கையும் இல்ல, அவர் விஜயஸ்ரீ அதை கேட்டாங்க. இந்த பிரதர் நீங்க விஜயஸ்ரீ அதை கேட்டாங்க. போகாதவங்க நாங்க எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறேன். போகாதுன்னா எங்க போகாத? அதான் சர்ச்சுக்கெல்லாம் போகாம இருக்கிறாங்க. காணிக்க சர்ச்சில் போய் தான் காணிக்க கொடுக்கணும்னு கிடையாது. நீங்க தேவனுக்கு ஒதுக்கி வைங்க. அத சரி, நீங்க தேவனுக்காக ஒதுக்கி வைங்க. சத்திய வேதம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துங்க. எல்லாம் நம்ம திருட்டு நம்ம வயதைய திரவியத்தால் நிரப்பிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், தேவ எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். அதை பத்தி நம்ம ஜனங்களுக்கு உணர்வே கிடையாது. அந்நியர்கள் கூட ஒரு பயத்தோட செய்யறாங்க. நீங்க செய்யறீங்கன்னா சந்தோஷம். அது வலது கை செய்யறது எனக்கு தெரியக்கூடாது. அது மாதிரி நீங்க செய்யறீங்கன்னா சந்தோஷம். நான் அதை கேட்கல. நான் சொல்றது கொடுக்காதவங்களுக்கு தான். யாரு கொடுக்குறீங்க கொடுக்கலான்றது எனக்கு கணக்கு ஒப்பி போய் வேண்டாம். ஆனா நம்ம உருவாக்கின 2 பேர் இருக்கிறாங்க, அவளுக்கு மறைக்கவே முடியாது. நம்ம என்னென்ன செய்யறோம், நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்றோம், எதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்றோம், எதுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை, அவர் கொடுத்த திரவியம் எல்லாம் அவர் தான் நம்ம கொடுக்குறார். எசேக்கியேல் 16 அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா தெரியும் தேவன் எப்படி அழறாருன்ட்டு. நீ எப்படி இருந்த நீ சொல்றாரு, அது பெரிய சாப்டர். அது நீ எப்படிலாம் இருந்த, கடந்த உன்னை யாருமே சீண்டல, நிர்வாணமா இருந்தாய், உன் வஸ்திரத்தை உன்மேல் மூடினேன். யாரும் கடந்து போக முடியாத அளவுக்கு இருந்தது. எப்படி இருந்தவனுக்கு நான் என்னதான் பண்ணேன். உனக்கு கொடுத்த திரவியத்தை வச்சு நீ அந்நிய காரியங்களுக்கு போனாயே. வேசியே, வெக்கங்கட்ட வேசியே என்ற. இன்னொரு கேள்வி இருக்குது. ஒண்ணு சொல்றல, நான் பலியும் காணிக்க நான் விரும்பலன்றத. தேவனை வரஞ்சிட்ட கொஞ்சம் தேவனை துக்கப்படுத்தாதீங்க. என்ன கேட்டீங்க சிஸ்டர்? பலியும் காணிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்றாருல்ல. சொல்றாருன்னா அது அருவருப்பா அவங்க செய்யறாங்க, உள் மனதோட செய்யல. ஓகே, நீங்க பாருங்க 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் எடுங்க. உற்சாகத்தோட விதைக்கிறேன். ரெண்டு கொரிந்தியர் 8 அதிகாரம் 5 வரைக்கும் வாசிக்கும். முதல்ல 1 இருந்து 5 வரைக்கும். பக்கம் 251. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இருந்தாங்க, ஆனா உபத்திரவத்துல சோதிக்கப்படுறாங்க. உபத்திரவத்துல சோதிக்கப்படுறதுல தரித்திரம் உடையவர்களுக்கு எப்படி சாதாரண தரித்திரம், கொடிய தரித்திரம். அப்ப எப்படி கொடுத்தாங்க? பரிபூர்ண சந்தோஷம். வெறும் சந்தோஷம் இல்ல, பரிபூர்ண சந்தோஷத்துல உதாரணமாய் மிகுந்த. பவுல் பாருங்க ஒரு அடமொழி போடுறாரு. எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்க? கதை படிக்கிறதுக்கா? தேவன் வச்சு தீட்டு விடுவார் நம்மள இந்த வார்த்தையை வச்சு. கொடுத்தீங்கன்னா சரி தப்பிச்சுப்பீங்க, கொடுக்கலன்னா கண்டிப்பா இந்த வசனம் நம்ம நியாயத்து இருக்கும். வாசிங்க, 3வது வாசிங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். எப்படி திராணிக்கு மிஞ்சி தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களையும் மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். முக்கியமா பாருங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல்
தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே ஆண்டவருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். எப்படி தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்குறது? திரவியம் மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாடுல வரும் திரவியம் தான். புதிய கட்டளைப்படி என்னது? நம்மே அர்ப்பணிக்கணும். கொடுக்குறோமா? 9ஆம் அதிகாரம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 2:9 பாருங்க. பக்கம் 252. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல். எப்படி லோபத்தனம் என்னது? கஞ்சத்தனமா. கஞ்சத்தனம் பிசுனா இருக்கணும். கொடுக்கணுமே இல்ல, அத கரெக்டா சில பேர் கால்குலேட் பண்ணுவாங்க. அது 10%னா அது 43,350 ரூபாய்னா கரெக்டா அது ரவுண்ட் பண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. வாசிங்க. உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பவுல் முன்னாலே அனுப்ப சொல்றாரு, எதுக்காக ஆயத்தப்படுத்துங்க. இன்றைக்கும் தேவன் என்னை கொண்டு உங்களுக்கு ஆயத்தப்படுத்துக்கு சொல்றாரு. ஏத்துக்காதும் கொடுக்கிறவங்களுக்கு ரைட்டு, கொடுக்காதவங்களுக்கு ஏத்துக்காதவங்களே தேவன் சொல்லுகிறாரு, நீ உனக்கு நீ எச்சரிப்பு கொடுத்துட்டு ஏத்துனாங்கன்னா சரி, இல்லைன்னா கால் தூசியை வந்துட்டு போயிட்டே இருன்ற. தேவ காரியத்துக்கு கஞ்சத்தான் பண்ணாதீங்க. யாருக்கான கேள்வி இருந்தா கேளுங்க. வாசிங்க சார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கப்படவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொஞ்சம் இருக்குங்க, மேற்கொண்டு வாசிக்க போறோம். அது நடுவுல அப்படியே கை வச்சுங்க, நேரம் அப்படியே கலாத்தி இருக்குவாங்க. எனக்கு விதைக்கிறத பத்தி பேசுறாரு. அதிகாரம் எடுங்க. என்ன பிரதர்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ல இருந்து பாருங்க. பக்கம் 263. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். யாருக்கு சொல்றாரு? கலாத்திய சபைக்கிறார். இல்ல எந்த கூட்டத்தாருக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லை அர்த்தம். நம்ம ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவருடையது. அது இல்லாம தாவீது சொல்றாரு, 1:29 எல்லாம் அப்போ எங்க பெருமை பாராட்டுறாரா? ஆனா என்ன, எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, எனக்கு இவ்வளவு வருது, எனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு. கிடையாது. வஞ்சிக்கிறேன் மதிகேடனை இந்த ராத்திரி இதெல்லாம் எடுத்துக்கோ, ஆத்மா ஒன்று எடுத்துக்கொண்டா இதெல்லாம் எங்க போகின்ற. வாசிங்க. அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமைப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். எனக்கு கொடுங்க நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கொடுக்க வேண்டாம், வசனத்தை சொல்றாங்க. உண்மையா உண்மையா சின்சியரா சொல்றாங்க. எவ்வளவு கிராமங்கள்ல கஷ்டப்படுறாங்க இருக்கிறாங்க. முதல்ல போய் அவங்களுக்கு எல்லாம் வசனம் சத்தியத்தை சத்தியமா சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
ஆசாஸ்டர் போறாங்க, உங்களுக்கு போக முடியலையா பைபிள் வாங்கி வைங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. சரிதானே ஆசாஸ்டர்? ஆமா ஆமா பிரதர். பைபிள் வாங்கி வச்சுங்க வீட்டுல. ஆசாஸ்டர் எப்ப போறான்னு கேட்டு அவன்கிட்ட கொடுங்க. பிள்ளைங்க கொடுக்குறாங்க பிரதர், கொடுக்குறாங்க. கொடுத்தீங்கன்னா சரி, கொடுக்காதன்னு தான் நான் சொல்றேன். என்ன தாங்குறாங்க. வாசிங்க 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள். வாசிங்க ஜெனிட்டா. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். பாருங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். செய்யணும். மாமிசத்துக்கு ஏற்றபடி அதான் இருப்போம். வெறும் நம்ம மாமிசத்துக்கு நம்மளே தின்னு நம்மளே எல்லாம் உல்லாசம் இது பண்ணிட்டு தேவன் நம்ம கொடுத்த காரியம் இந்த உலக உல்லாசம், உலக ஆசா பாசம் ரட்டம், அதுதான். இதெல்லாம் ஒன்று வராது கூட, எல்லாம் ஒழிஞ்சுப்படும். திங்கிறது கூட சாப்பிட்டு 12 hours மேக்ஸிமம் உள்ள வெளியே போடும். கூட கும்பல் எல்லாம் ஓடிப்படும். சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. படிக்க தெரியாம இருக்கிறவங்களுக்கு பைபிள் இல்ல பிரதர். அது வந்து ஒருத்தர் வந்து அந்த மாதிரி செய்யறாராம். 1500 ரூபாவாம். அது என்கிட்ட சொன்னாரு. யாருன்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கம்மா அப்படின்னாரு. அது தேவைப்படுது. அந்த மாதிரி கொடுங்க. அதனால மாம்சத்துக்கு விதைக்காதீங்க. நீ நிறைய பேர் மாம்சத்துக்கு விதைக்கிற இல்ல, அழிவுதான் வரும். அப்ப இங்க விதைக்கிறத பத்தி சொல்ற திரும்ப 2 Corinthians வந்துருங்க. நான் இந்த உடன்படிக்கையிலிருந்து வரேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதுதான் முக்கியம். உதாரணத்துவமா, உற்சாகமா, பிசினித்தனம் இல்லாம தாராளமாய் மிகுந்த பரிபூரண சந்தோஷத்தோடு மனமூந்து கொடுங்க. அது சின்ன இருக்கலாம். உங்ககிட்ட இருக்குது அந்த 7 வந்து தன் 2 காசை போட்டாள். உங்ககிட்ட இருக்குது கூட என்ன இருக்கு அதுல கொடுங்க. எலியா சொல்றாப்ல பாத்திரம் அந்த விதையை பார்த்து கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் என்ன சொல்ற எலியா இருக்கட்டும், அதுல எனக்கு ஒரு இதை கொண்டு வா. அவங்க என்ன நடந்தது? பாட்டு கூட பாடுவோம். அப்போ காரியத்துக்கு தேவனை நம்ம நம்பணும். அவர் செய்வார். நம்ம அதை விட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை செய்ய விட்டானா மாட்டிப்போம். எல்லாத்துக்கும் கணக்கு 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. வரப்ப கணக்கு போய் வரும். ஒரு தாளம் என்ன பண்ணுவாரு? பொல்லாதவன் சோம்பனமான ஊழியக்காரன் என்ற வாசிங்க சிஸ்டர். 8வது 2 Corinthians 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சியை வர்த்திக்க செய்வார். அது செய்வார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அதான் வந்து நிக்க போறது. ஆமென். அழியாத பொக்கிஷம் பரலோகத்தில் நிக்க போறது. சரி, திரும்ப வந்திருக்கு இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நடுவுல இந்த தேவன் எனக்கு சொல்லணும்னு மனசுல போட்டா சொன்னேன். அந்நியர்கள் கூட காணிக்கை கொடுக்குறாங்க. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லைன்ற தேவன். சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி
இங்க மூல வியாதியை உண்டாக்குறது அவங்க, அதுக்கு சுண்டலிகளை காணிக்கை சேர்த்துறாங்க. சேர்த்து என்ன பண்றாங்க, அது கொண்டு போய் எங்க வருது, அது அந்த பென்யமீன் கோத்திரத்தான் அந்த பெட்ஷிமேஸ்க்கு வருது. பெட்ஷிமேஸ் வருவாங்க, என்ன ஆகுது, மாடு 2 மாடு வெறிச்சு ஓடும். அப்படியா? இல்ல மாடு இல்ல மண்டை கடந்து பார்ப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு, அதுல என்ன இருக்குதுன்னு பாப்பாங்க. அதங்க மாடு வெறுத்து ஓடுங்க. சாரி அது இல்ல நான் தப்பா அது ஊசா 2 சாமிகள் உள்ளது. சிட்ல பாகத்துக்கும் நுகம் பாகத்துக்கும் வேற, 2 பாகம் தான். சிட்ல பாகம் வேற, நுகம் பாகம் வேற. ஆமா, சங்காரம் அடித்தார். அங்க எவ்வளவு பேர் தாராங்க? 50,070 பேர். அது ஆனா அது என்ன தராங்க, 70 பேர்ன்றாங்க. ஈசாஸ்டர் சொல்லுங்க பிரதர். NIV இருக்கா? அதை எடுக்கிறேன் பிரதர். சீக்கிரம். பத்தொன்பதாம் வாசிங்க. சரி, 1 சாமுவேல் 6:19 தானே பிரதர்? வாசிங்க, அந்த ஃபுட் நோட்டோட சொல்லுங்க. சரி, 6:19. But God struck down some of the men of Beth Shemesh, putting 70 of them to death, because they had looked into the ark of the Yahweh God. The people mourned because of the heavy. அது 17 போட்டு ஒரு ABCD. ஆமா, D போட்டிருக்கு. D ல வந்து most Hebrew manuscripts and நம்பர் போடல, 50,070 போட்டிருக்கு. நிறைய மேனுஸ்கிரிப்ட் இருக்கு, ஆனா ஒருத்தல 70 தான் இருக்குது, தெரியல. NIV வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணி பண்றாங்க, நிறைய கம்பேர் பண்ணி. அப்ப 50,000 பேரா பிரதர்? 50,000 இல்ல வேற 70 தான் தெரியல. ஆனா இங்க உடன்படிக்கை பற்றிய முதல்ல அந்நியர், யாருக்கு இந்த உடன்படிக்கை பற்றி? உடன்படிக்கை யாருக்கோ அவங்களுக்கு உடன்படிக்கை பற்றி. உடன்படிக்கை யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. அப்ப அந்த உடன்படிக்கை பற்றி அவங்களுக்கு இருக்குது. அந்த உடன்படிக்கை பற்றியை அந்நியர்கள் பிடித்து கொண்டு போனாருன்னா அவங்க என்ன பண்றாரு? வியாதியை உண்டாக்குறாரு, மூல வியாதியை. அது நீதி செய்யறாரு, நீதி செஞ்சுட்டு இல்ல நீதி செய்யறாரு இல்லையா, அந்த தெய்வம் கீழே உழுது இல்ல உடஞ்சி இல்ல, அது ரைட்டு. அது பண்றாரு. இப்போ அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த ஜனங்களுக்கு வியாதியை உண்டாக்குறார். அந்த ஜனங்கள்ல அதை பாக்குற பெட்டி உள்ள பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. ஏன் தொடக்கூடாது இல்ல, அந்த உடம்பைக்கு கோபம், தேவனுக்கு கோபம். எடுங்க, என்ன ஆகும்? லேவியராகும் 10 அதிகாரம். என்னாகமம் 10 லேவியர் 10 அதிகாரம். அங்க என்ன நடக்குது? பக்கம் 337. என்ன நடக்குது? நாதாபும் அபியும் என்ன பண்றாங்க? எங்க போறாங்க? பரிசுத்த ஸ்தலம். அப்ப அங்கே என்ன பண்றாரு? தேவன் அடிக்கிறார். அங்கே அடிக்கிறார். கோபம். தேவன் அவ்வளவு கோபம் தேவனுக்கு. ரெண்டு சாமுவேல்
6ஆம் அதிகாரம் 5ல இருந்து பாருங்க. பக்கம் 391. தாவீதும் இஸ்ராயேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் யாவே தேவனுக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது யாவே தேவனுக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்ப தேவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. இந்த உடன்படிக்கை விட்டு தொடக்கூடாது, பார்க்க கூட கூடாது. இதை பிடிச்சு போனவங்க மேல மூலவியாதி, கை தேவனுடைய கை மகா பயங்கரமா இருந்துன்னு பாக்குறோம். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி குறித்து அவ்வளவு வைராக்கியம் தேவன். சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி மோசே செய்யறாரு? மரத்தால் பண்ணி என்ன தகட்டால் மரம் எதை காட்டுகிறது? பொன் எதை காட்டுகிறது? மரம் மரத்தை மனுஷனை காட்டுகிறது. மரம் மனுஷனை காட்டுகிறது. பொன் தெய்வீகத்தை, மனுஷீகத்தை காட்டுகிறது. தெய்வீகத்தை காட்டுகிறது. பொன் தெய்வீகத்தை காட்டுகிறது. அப்ப உடன்படிக்கை பெட்டி என்னது? யாரு? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டுல அவங்களை எங்க அழைச்சிட்டு போச்சு? அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியாக மேசியா நம்மளை எங்க அழைச்சிட்டு போறாரு? சரி, இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி உள்ள என்னென்ன இருக்குது பாருங்க. ஏன் அதை வைக்க சொன்னாரு மோசே? என்னென்ன இருக்குது? மன்னா, ஆரோனுடைய குளித்த கோல், அப்புறம் 10 கட்டளைகள் கொண்ட கற்பலைகள். ஏன் அதை வைக்க சொல்றாரு? அந்த விதமான நியாய பிரமாணங்களை தனக்குள்ள அவர் நிறைவேற்றுகிறார். அதனாலயா ஆரோன் அழைத்தது போல அந்த இது வருது இல்ல மெல்கிசேதேக்கின் முறை ஆரோனுக்கு விரோதமா இவங்க எல்லாம் பேசினாலும் ஆரோன் சரி, இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். உடன்படிக்கை பெட்டிய செய்ய சொல்லி தேவன் எப்போ இது பண்ணி கொண்டது வைக்க சொல்றாரு தெரியுமா? அடிமைத்தன வீட்டுல இருந்து வெளில வர்றப்பதான் உடன்படிக்கை பெட்டி எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா எப்போ அது? ஆபி 1ஆம் மாசத்துல தானே கொண்டு வந்து வைக்க சொல்றது. உபாகம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. 40ஆம் அதிகாரம் கரெக்ட், வெரி குட். 40ஆம் அதிகாரம் சொல்றாரு. உபாகம் 10ஆம் அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 5 1ல 5 சீக்கிரம். பக்கம் 236. அக்காலத்திலே யாவே தேவன் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கொத்த 2 கற்பலகைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். எப்போ? அக்காலத்திலே. எக்காலத்திலே? அவங்க அந்த கண்ணுக்குட்டி பாருங்க, அந்த 9ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா ஆமா 18ல இருந்தே பார்க்கலாம். அப்ப அந்த கண்ணுக்குட்டி செஞ்சதுனால தேவனுக்கு என்ன வருது? கோபம் வருது.
அப்போ கண்ணுக்குடிய தள்ளிட்டு கண்ணுக்குடி என்ன பண்ணாங்க? இவங்களா உண்டாக்குனது. ஆனா தேவன் சொல்றாரு, நான் ஏற்படுத்துகிறேன். ஒண்ணு நான் ஏற்படுத்துறதா உடன்படிக்கை பெட்டி. சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ள அந்த 3 காரியங்களை பார்க்கறது என்னன்னா, மன்னா. மன்னா எதை காட்டுகிறது? தேவ வார்த்தை, ஜீவ வார்த்தை. கரெக்ட். மன்னா மெசியாவை அது பூமியில இருந்து இல்ல, பூமியில இருந்து வரல, தேவன் கொடுக்கிறார். பரலோகத்தில் தேவன் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிறார். நம்மளா வந்து அது பயிரிட்டு செய்ய முடியாது. அது தேவனுடைய ஈவு. சரி, துளிர்த்துகோல் எதை காட்டுகிறது? அங்க எப்ப அந்த துளிர்த்துகோல் சம்பவம் வருது? முறுமுறுத்து பேசுவாங்கல்ல. என்ன முறுமுறுத்து பேசுறாங்க? உங்கள்ட்ட மட்டும்தான் சொன்னாங்களா, எங்களையும் வழி நடத்தினாங்க. நீங்கதான் ஆசாரியரோ? ஆசாரியர் பட்டத்தையும் தேடுகிறாயா? அப்ப ஆசாரியர் பட்டத்தை தேடுகிறவர்கள் அங்கே சீர்கேடு அடைந்தார்கள். இதே காரியம் தான் உசியா ராஜா உள்ள போய் தூபம் காட்டினாப்ல, ஆசாரிய பட்டம். குஷ்டரோகம் வந்தது. தேவன் அவ்வளவு கோபம். அந்த உடன்படிக்கை பெட்டி நெருங்குறப்ப ஜாகிரதையா இருக்கணும். யார் நெருங்கணும்னு வச்சாங்களோ, அதான் மோசே சொல்றார், தம்மண்டை சேர யார் தேவன் யார் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர் தான் பாரு. என்ன ஆபத்துல பாத்தீங்கன்னா, அப்ப தேவனுடைய கோபம் அங்கே வருகிறது. அப்போ இந்த அந்த கோல் அப்ப அந்த சரி பண்ற அவங்க 2 பேரும் எல்லாம் சண்டை போடுறாங்க. இவங்க செத்து போன பிறகும் முருகு இருக்கிறாங்க. எடுங்க அந்த அந்த இத என்ன ஆகும்? பதினேழாவது எடுங்க. சீக்கிரம் முதல் 3 வசனங்களை, முதல் 5 வசனங்கள் வாசிங்க சீக்கிரம். சரி, என்னாகும் 17 தானே பிரதர்? ஆமா, இன்னைக்கு ஜெட் என்னாச்சு? எனக்கு அப்பப்போ பிரேக் ஆகுது பிரதர். சரி, பக்கம் 193. பின்பு யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ இஸ்ராயேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ராயேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். சரி, இந்த முறுமுறுப்பு எப்படி வந்ததுன்னு பாக்குறப்ப 16ஆம் அதிகாரம் 6வது சொல்றாரு பாருங்க. 5வது பக்கம் 191. பின்பு அவர்கள் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு யாவே தேவன் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அப்ப துளிர்த்துக்கோள் எதை காண்பிக்கிறது? இதுவும் தேவன் கொடுக்கிறாரு. இந்த அத்தாரிட்டிய, இந்த காரியத்தை தேவன் கொடுக்கிறார். புரியுதா? இவங்களோட இது படி கிடையாது, இவங்களோட பர்த் படியோ இது கிடையாது, தேவன் கொடுக்கிறார். அப்ப மன்னா யார் கொடுத்தது? தேவன் கொடு. மனுஷன் உண்டாதல்ல. தவிர்த்துக்கோள் அது அந்த அதிகாரத்தை கொடுக்குறது யாரு? தேவன் கொடுக்கிறார். வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். அப்ப இந்த 3 எதை காண்பிக்கிறது? தேவன் கொடுக்கிறாரு, நம்மளதோடு கிடையாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது பாருங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம்.
சீக்கிரம். பக்கம் 265. மேசியா யாஸ்வாவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 2 தீமோத்தேயு 1:10. அவர்களை 2 தீமோத்தேயு 1:10. பக்கம் 291. நம்முடைய இரட்சகராகி யாஸ்வா மேசியா பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. அந்த கிருபை எப்படி? ஆண்டவர் தான், அவர் தான் அந்த கிருபை. அப்போ இந்த 3 மன்னா, துளிர்த்த கோல், வார்த்தை எல்லாம் யாரை காட்டுகிறது? காட்டுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியும் அது உள்ள இருக்கிறது ஆண்டவர் தான். அப்ப இப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை குறித்து தேவன் இவ்வளவு கருத்து உள்ள இருக்கிறார். என்னெல்லாம் பண்றாரு? அந்நிய தெய்வங்களை அடிக்கிறாரு, அந்நிய மூல வியாதியை பிடிச்சு மூல வியாதியை கொடுக்கிறாரு. அது உள்ள பார்த்தவங்களுக்கு என்ன பண்றாரு? குஷ்டரோகம். பெல்சிமேத்துல 70 பேர் அவுட்டு, 5000 எழுத தெரியல, அது அவுட்டு. நீ கையை பிடிச்சத ஊசாவ. அப்ப இப்படிப்பட்ட கோபம் கொண்ட தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டி பூமியில மனுஷனாய் வந்தப்ப, யோவான் 18ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. பக்கம் 154. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகர்கள் தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் யாஸ்வா மேசியாவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். இந்த உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணாங்க? கட்டி பிடிச்சு எடுத்து போயிட்டாங்க. ஆனால் பரலோகம் அங்கே சைலண்டா இருக்குது. தேவன் பேசினாரா? அங்க இங்க உடன்படிக்கை பற்றி பிடிச்சு போயிடுவாங்க. சைலண்டா இருந்தார் தேவன். 19வது அதிகாரத்துல கண்ணத்தினால அடிச்சிருக்கிறாங்க. அங்க பாருங்க, அங்க 19வது அதிகாரத்துல பாக்குறப்ப, மத்த 26-27 பாக்குறப்ப எவ்வளவு வேதனைகள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்னென்ன பண்ணலாம். அவமானம், நிர்மாணம். ஆனால் தேவன் பேசினாரா? அமைதியா இருந்தார். ஏங்க? நமக்காக. நம்ம இருக்கிற அன்பு அங்கே கோபம், அங்க கோபத்தை தேவன் என்ன பண்ணாரு? அடக்கி கொண்டார், கோபத்தை முடித்து விட்டார். அங்கெல்லாம் கோபம் கொண்டவர், இங்க கோபம் கொள்ளல. அந்த உடன்படிக்கை பெட்டிய பிடிச்சு போன்னு செய்யல. அதே மாதிரி பெர்சிமேஸ் மனுஷர் அந்த பார்த்தப்ப என்ன பண்ணாரு? அடிச்சாரு. இங்கே இந்த உடன்படிக்கை பெட்டிய ஏரோது பார்க்கணும்னு ஆசைப்படுறான். பிலாத்து அனுப்புறல்ல, அவரை குறித்து அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு எப்படி பெர்சிமேஸ் மனுஷர் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கணும்னு ஆசையா ரொம்ப ஆவல. அதே போல இங்க ஏரோது ஏன் பாக்குறான்? அவர்கிட்ட வல்லமை அற்புதங்கள்லாம் நடந்ததுனால. அதனால இல்ல,
குழந்தையிலே கொல்ல சொல்லி பார்த்து உயிரோட இருக்கிறது அந்த நோக்கத்தையா? இல்ல 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 இல்ல, என்ன சொல்ற, ஏரோது என்ன பண்ணா, யோவான் ஸ்நானனை கொண்டுட்டான். யோவான் ஸ்நானன் மரித்து எழுந்தாருன்னு நம்புறான். அதனாலதான் பார்க்கணும்ட்டு என்ன தீர என்ன பண்ணவன் பாருங்க. அப்பையும் ஏரோது அடிச்சாரா? தேவன் பேசாம இருந்தார். ஒவ்வொரு காட்டத்திலையும் மனிதர்கள் அவங்க எங்களுக்கு எனக்கும் உங்களுக்குமாக தேவன் பேசாம இருந்தார். பிரியமானவர்களே, ஏன் பிதாவாகிய தேவன் அவர் கோபமா? அவர் பட்சிக்கிறார் கோபமா? அவர் சிடுமூச்சா? கொடூரமான ஆளா? இல்ல, வைத்த அன்புங்க, பேர் வைத்த அன்பு. அந்த அன்பை அங்கே வெளிப்படுத்த மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன பண்ணாராம் பாருங்க. சைலண்டா இருந்தாரு. ஆனால் எடுங்க எல்லாரும் ஓசி 6 அதிகாரம் எடுங்க, 1 இருந்து. பக்கம் 1053 6வது நம்பர். அது வாசிக்கிறதுக்கு முன்னால 5வது அதிகாரம் 11ல இருந்தே வாசிட்டு வாங்க. சரி, அது அப்புறம் போக 6ல இருந்து வாசிச்சிருங்க. யாவேதிற்கு திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து எவ்வை தேவனை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இப்ராஹிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அர்த்தம் பண்ணினேன். உன் மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். போறோம். என்ன சொல்றாரு? தேவன் உடன்படிக்கை பெட்டி இதெல்லாம் அக்கிரமம் அநியாயம் பண்ணப்ப பேசாம இருந்துட்டு அங்கே 3ஆம் நாளிலே என்ன செஞ்சாரு? அந்த உடன்படிக்கை பெட்டிய உயிரோடு எழுப்பினாரு. ஹல்லேலூயா. அதுதாங்க அவர் கொடுத்த பதில். அந்த எழுப்பினால என்னாச்சு? Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because he lives, I know he holds my future. The life is worth the living just because Christ lives. Hallelujah. அவர் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. பக்கம் 231. தேவன் ஆண்டவரை எழுப்பினார். தேவன் ஆண்டவரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட தேவன் பேசாம இருக்கிறாரா? கஷ்டம் கடந்து போறப்ப அது எதை ஊழியப்படுத்துறது? நம்மை புடமிட்டு பார்க்கிறார். குமாரனுடைய பாதை வழியாய் நம்ம எடுத்து செல்கிறார். அவர் பேசாம இருந்தா நம்ம நினைக்கவே கூடாது. ஏற்ற காலத்திலே உத்தரவு கொடுப்பார். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் அமர்ந்து கொண்டு சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக யாரும் யுத்தம் பண்ணுவார் மோசே சொன்னாங்க. இப்போயும் அதே தேவன், அவர் மாறாத தேவன். 3ஆம் நாளிலே அங்கே தேவன் பேசினார். நீ உடன்படிக்கைப்பட்ட தேவன் பேசுவார்களே, அங்க யாரு இருக்கிறா? அந்த உடன்படிக்கைப்பட்ட யாரு? ஆண்டவர். அப்ப ஆண்டவர்ல தான் தேவன் பேசுறாரு. இதுதான் முச்சடியில அங்க யார் தரிசனமானார்? யார் பேசுறாரு? தேவன் பேசுறாரு.
தூதன் தெரியும் தேவத்தை பார்த்துதான் நம்ம அறிவிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுங்க. அங்க அழகா ஸ்தேவானை கூட சொல்லிட்டார். 30ஆம் இருந்து 35ஆம் வரைக்கும் பாருங்க. அதான் நமக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். பக்கம் 170. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையில் வனாந்தரத்திலே யாவே தேவனுடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். யார் தரிசனமானாரு? மோசே தூதனானவர். தூதனானவர். தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகி உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று யாவே தேவன் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மோசே பாக்குறது யாரு? தூதனானவர. சத்தம் திருவுளம் சத்தம் யாருது? ஏன் தேவன் எங்க இருந்து பேசுறாரு? பெட்டில இருந்து பேசுறாரு, கிருபாசனத்துல இருந்து பேசுறாரு. அப்ப ஆண்டு அதான் சொல்ற, நான் சுயமா பேசல, எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. ரெண்டு பேரும் எவ்வளவு நெருக்கம் பாருங்க. ஆனா ரெண்டு பேரும் வெவ்வேற. இதுல நல்ல உறுதியா இருங்க. நீங்க நிறைய தவறான உபதேசங்கள், நெஞ்சை மாறிக்கொண்டு போகக்கூடிய உபதேசங்கள், ஜாகிரதையா இருங்க. வேதத்தை நிறைய படிங்க, பஞ்சுக்கு பட மாட்டீர்கள். அப்போ இங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் பழைய ஏற்பாட்டில் கோபம் கொண்டு அந்த காரியங்களை செய்தார். ஆனால் அது என்பது பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கையில என்ன பண்ணிட்டாரு? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இன்னொன்னு அங்க என்னன்னா, அந்த அங்கே யாத்திராகமம் லேவியராகும் 16ஆம் அதிகாரம் எடுங்க. Book of Leviticus chapter 16. என்னங்களா? பதினாறாம் வசனம் 15ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 147. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து போறோம். அப்போ அங்கே அந்த ரத்தம் தெளிக்கப்படணும். பழைய நிலவரத்துல மிருகுடைய ரத்தத்தை அந்த மரத்தினாலும் சீத்தி மரத்தினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டிக்கு தெளிச்சாங்க. ஆனா எல்லாம் ஒண்ணா எப்படி உடன்படிக்கை பெட்டி, இவரு ரத்தம், இவரு சொந்த ரத்தம், எல்லாம் என்ன தேவனுடைய மகத்துவமான திட்டம் பாருங்க. அப்ப இதுவும் தேவனுடைய ஈவு. உடன்படிக்கை பெட்டியே ஆண்டவர், அந்த ஆண்டவரை தான் ஓசியால் வாசிச்சு, எப்படி ஓசியால் அது யாருன்னு சொல்றாங்க? இஸ்ரவேல் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம அப்புறம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்க சொல்லணும். அவங்க என்னென்னலாம் பண்றாங்க 11ல இருந்து பாருங்க. யோசியா 5:11 பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய டயர்ல ரொம்ப அநியாயம் பண்றாங்க. அந்த யார் ராஜாட்ட ஆள் அனுப்புறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 ராஜாக்கள் வரும். அநியாயம் பண்ண அநியாயம் பண்றாங்க. தேவனுடைய எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க எங்க இவங்க கொடுத்ததெல்லாம் எங்க செலவழிக்கிறாங்க? அந்நியர்களுக்கு செலவழிக்கிறாங்க. தேவனுக்கு கொடுத்ததுன்னு யாருக்கு செலவழிக்கிறோம்? தேவனுக்கு தான் செலவழிக்கிறோம். அந்நியர்கள் யார்? அந்நியர்கள் தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே அந்நியர்கள் தான். ஊதாரித்தனமா நம்ம அந்நியர்களுக்காக செலவு பண்ணனா நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும்.
அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இஸ்ரேல் பண்ணதுனாலதான் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. 14-15 5ஆம் அதிகாரம் ஓசியா 5ஆம் அதிகாரம் 14-15. தேவன் என்ன செய்ய சொல்றார் அதே செஞ்சிட்டார். பக்கம் 1053. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய்விடுவேன். நான் பீறிட்டு போயிடுவேன். எப்படி? தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். நான் புடிக்கிறேன்னா முன்னால தடுக்க முடியாது. அவனால அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தேவன் என்ன விரும்புறாரு? குற்றங்களை உணர்ந்து மறைவான குற்றங்களுக்கு என்ன விலைக்கு காத்திரணும் சங்கீதக்காரன் சொல்றாரு. நம்ம குற்றம் பண்ணுவோம், நமக்கு தெரியாது குற்றம்ட்டு. ஆனால் தேவ வார்த்தை நமக்கு உரைக்கிறப்ப நம்ம தேவ வார்த்தைக்கு பணிந்து அதை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொள்றப்ப தேவன் என்ன பண்றாரு? நம்ம குற்றங்களை மன்னிக்கிறது நீதி உண்மை குற்றமுள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 3:3 பாருங்க. 3:4. அப்பொழுது நாம் அறிவடைந்து யாவே தேவனை எப்போது அறிவடைந்து? 3ஆம் நாள். 3ஆம் நாள் எழுப்புறது. அப்பொழுது நாம் அறிவடைந்து யாவே தேவனை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் இது யூதர்களுக்கு இந்த 3ஆம் நாள் எப்போது? இந்த உபத்திரவ காலம் 3.5 years. 1000 வருஷம். அப்பதான் பிரகாசிக்கும் மனக்கட்டளம். இல்ல சொல்லுங்க, நோட்டர் சொல்லுங்க. 7வது நாளாகிய 1000 வருஷம். அப்ப யூதர்கள் விசேஷத்தவர்களா இருப்பார்கள். ஏன்னா அவர் சமூகத்தில் பிழைத்திருப்போம். அது முன்வசனம். நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்ப தொடர்ந்து அறியும்படி தொடர்ந்து போவோம். இங்கிலீஷ்ல போட்டுருக்க தொடர்ந்துன்றத NIV வாசிங்க. ஜான் வந்துருக்காப்லையா? படிக்க சொல்லுங்க. ஜான் Hosea chapter 6 verse 3. The beginning. தொடர்ந்து போவோம். NIV-ல வந்து let us acknowledge the Yahweh God, let us press on to the acknowledge him அப்படினு தான் வருது. Let us press on to acknowledge. press on. பிரஸ்னா என்ன? அது என்ன பிரஸ்னா என்ன? ஒரு அழுத்துறது. எப்படி? அவரோட ஒட்டி கொள்றது. தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யம். நீங்க தேவ ராஜ்யத்தை தேடுறவங்க கிடைக்கும். நீங்க உலக ராஜ்யத்தை தான் நிறைய பேர் தேடுறாங்க. உலக ராஜ்யத்தை தேடினா உலகத்தோட போயிடுவோம். என்ன உலக ராஜ்யம்? கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை. இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க ஓசியா 6 என்ன சொல்றாரு? எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவை எனக்கு என்ன செய்வேன்? உங்கள் எப்ராயிமே திட்டாரு, யூதாவையும் திட்டாரு. எப்ராயிமே எசேக்கியேல் என்ன திட்டாரு? அகோலான்றார். யூதாவை அகோலியால். எங்க அது? எசேக்கியேல் 18 23 எடுங்க.
full part. சீக்கிரம் சீக்கிரம் பக்கம் சீக்கிரம். பக்கம் 987. சரி, ஒன்னில இருந்து வாசிங்க சீக்கிரம். யாவே தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய சனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. அவர்களின் மூத்தவளின் பெயர் அகோலால், அவருடைய தங்கையின் பெயர் அகோலிபால். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். பாருங்க, பாத்தீங்க 5ஆம் வசனம். அகோலால் என்னுடையவளாய் இருக்கும் போது சோரம் போனால் நீலாம்பரம் போறோம். அகோலால் என்பது என்ன அர்த்தம்? 10 கோத்திரமானியா சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அகோலால் சொந்த கூடாரம். சொந்த கூடாரம். God bless you. சொந்த கூடாரம். அகோலியால்ன்றது என் கூடாரம் அவள் மத்தியில் இருக்கிறது. என் கூடாரம் அவள் மத்தியில் இருக்கிறது. என் கூடாரம் அவள் மத்தியில் இருக்கிறது. யாரை பார்த்து என் கூடாரம் அவள் மத்தியில் இருக்குதுன்றாரு? யூதா. எருசலேம். ஆனா இந்த எருசலேமை பத்தி திரைப்பு, இது வந்து எகிப்துல இது திரைப்புல போறதுக்கு ஆனா போன அப்புறம் ஆனா ஏசியா அவங்க என்ன சொல்றாரு? ஏசியால ஏசியா 62 அதிகாரம் 3-4 பக்கம் 868. 2 வாசிங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். தேவன் சொல்லிட்டாரு, செய்வார். யாவே தேவனுடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ யாவே தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். யாவே தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்ப இங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆனா இதே தேவன் இங்க என்ன சொல்றாரு? திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்? அக்கிரமங்கள் அக்கிரமங்கள். அதாவது ஓசியால கூட கனெக்ட் பண்றாரு. 11 இருந்து 5-11 இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. அதனால என்ன பண்ணுவோம்? பீர் விட்டு போயிடுவேன், ஒருவரும் பறித்து விட முடியாம விட்டு விடுவேன். நீ மனம் திரும்பி உணர்வடைந்த இடத்தில் வா, அப்பொழுது 3ஆம் நாளிலே நீ உயிரோடு அவர் சமூகத்தில் பிழைப்பாய். இப்படிலாம் சொல்லியும் உன் பக்தி எப்படி இருக்குது? 6 நாள்ல காலையில் காணும் மேகத்தை போலும், விடியற் காலத்து ஒண்ணு பனியை போலும். அப்படி என்ன ஆகுது? காலைல நல்ல மேகம் அப்புறம் போயிடும், விடியற் காலத்துல பனி போயிடும். அதே போல எப்படி இருக்குது உன் பக்தி? கொஞ்ச நேரம் கேட்பேன், ஆனால் அப்படியே அது கொஞ்ச நேரத்துல உலக காரியங்கள் சூரியன் வந்து அப்படியே வரப்ப எல்லாம் போயிடும். இப்படிதான் இருக்க தேவன் சொல்றார். இல்ல, மனம் திரும்ப, உணர்வடைந்து மனம் திரும்பு. எனக்காக உனக்காக அந்த உடன்படிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட வாய் மூடிக்கொண்டிருந்த தேவன் அது எதை காண்பிக்கிறது? தேவன் தன்னைத்தானே வெறுத்தார். ஆண்டவர் இல்ல, தேவனை வெறுத்தாருங்க. அவர் வாய் முடித்தாம என்னங்க? தன் குமாரனையே கொடுத்துட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தன்னைத்தான் வெறுத்து எல்லாரையும், தனக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. என்னை காட்டிலும் தன் தகப்பனையோ தாயையோ மனைவியோ புருஷனையோ இப்ப சகோதரனையோ சகோதரிகளையோ பிள்ளைகளையோ யார் நேசா பாத்திரம் நல்ல வெறுக்கணும். யாரை பார்த்து சகோதர சகோதரிகள்ன்றார்? இவ்வளவு திரளான சாட்சிகள்
தேவன் நமக்கு கொடுத்துருக்கார் பிரியமானவர்களே. நாம் மனம் திரும்புவோம். இன்னைக்கு இந்த தேவன் நமக்கு பேசின காரியங்கள்ல நம்ம சீர்படுத்திக் கொள்ளுவோம். தேவன் என்னென்னலாம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்த்து காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறாரு. நாம் செவி சாய்ப்போம், நம் உள்ளத்தை திறந்து கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப அவங்க 2 பேரையும் தேவனையும் அவருடைய குமாரனையும் மகிமைப்படுத்துகிற கிருபா பாத்திரங்களாய் வணைந்து இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்ம அவங்க 2 பேரும் மகிமைப்படும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவன் ஒரு ஜெபம் பண்ணுவோம், சின்ன ஜெபம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே பிதாவே, உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பரிசாவின் மூலமா எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தத்திற்கு நாங்கள் காலையில் காணும் மேகத்தை போலும் விடியல் காலத்தை தோன்றும் பனியை போலும் ராதபடிக்கு உறுதியாய் பெற்றுக்கொண்டு பிரஸ்தன்றங்கே போடப்பட்டிருக்குது. அப்படியாக அதை நாங்கள் ஒட்டிக்கொள்ள ஆண்டவரோடு உடன்படிக்கைப்பட்டியாகி ஆண்டவரோடு ஒட்டிக்கொள்ளும்படியாய் அவரோடு வெல்டு பண்ணப்பட முடியாது. வெல்டு பண்ணுங்க தேவனே அவரோடு. எந்த ஒரு காரியம் உலகத்தில் இருந்து எந்த காரியமும், எந்த சொந்த பந்தமோ, எந்த காரியமோ, மரணமோ, பசியோ, நிர்வாணமோ, எதுவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது நிச்சயத்திருக்கிறேன் என்று போல் சொன்னது போல பிதாவே, இப்படிப்பட்ட வைராகியம் எங்களுடைய காணும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக சிந்திக்கிறோம். எப்போதும் உடைய குமாரனை மாத்திரம் நாங்கள் நினைத்து முன்னேற பிரஸ்த் என்ற அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் நினைக்கொண்டு பிதாவே அவரோடு ஒட்டிக்கொண்டு அவரோடு இக்னைட் செய்யப்பட்டவர்களாய் ஆட்டுக்குடியான செல்லும் இடங்கள் எல்லாம் அவரோடு கூட தாரை நாம் தரிக்கப்பட்டவர்களாய் வெளிப்படுத்தல் 14 சொன்ன வண்ணமாய் அதோ சீயோன் மலையிலே அவரோடு கூட பிதாவை நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் காணப்படும்படியாக எங்களோடு பாக்கியவான்களாய் பாக்கியவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாகிய யெகோவா மேசியாவின் வல்லமுள்ள திருநாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம், என்னென்றைக்கும் இருக்கும்படியாக. ஆமென், ஆமென், Amen.